சுவாமிமலை முருகன் கோவில் 4ஆம் படை வீடா அமைஞ்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே சுவாமிமலை முருகன் கோவில் 4ஆம் படை வீடு கிடையாதான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். இந்த 4ஆம் படை வீடோட புராண வரலாறு: முருகன் பிரம்மாவுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியலன்னு அவரை சிறையில் அடைச்சிட்டு அந்த படைக்கும் தொழிலை அவர் எடுத்து பண்ணாரு. அதை கேள்விப்பட்ட சிவபெருமான் முருகன் கிட்ட வந்து கேட்டப்போ, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாததுனால தான் சிறையில் அடைச்சேன் அப்படின்னு முருகன் சொல்ல, சிவபெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்க அதோட விளக்கத்தை முருகனே சிவனுக்கு உபதேசம் பண்ணதுனால சுவாமிநாத சுவாமின்னு பெயர் பெற்றதா புராண கதை சொல்லுது. இது எல்லாமே சுவாமிமலையில நடந்ததா சொல்லப்படுது. ஆனா உண்மை அது கிடையாது. இந்த சுவாமிமலை முருகன் கோவில் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே சங்க காலத்திலிருந்து இருப்பதா சொல்லப்படுது. முதலாம் பராந்தக சோழனால இந்த கோவிலை மீண்டும் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. 1740ஆம் ஆண்டுல ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த ஆங்கிலோ பிரெஞ்சு போர்ல இந்த கோவில் ரொம்ப சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. அடுத்து வந்த காலங்கள்ல இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமா சீரமைக்கப்பட்டுச்சான். இப்போ இந்த சுவாமிமலை முருகன் கோவில் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக எங்க இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த கோவில்ல உள்ள முருகனை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமின்னு அழைச்சாலும் இந்த கோவிலோட கல்வெட்டுகள்ல முருகனை திருவேரகம் முருகப்பெருமான்னு தான் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த திருவேரகம்னு சொல்லப்படுறது சுவாமிமலை கோயிலிருந்து அருகிலேயே இருக்கிற ஏரகரம்னு ஒரு ஊரில் ஸ்ரீ கந்தநாத சுவாமின்னு சொல்லப்படுற அந்த முருகப்பெருமானை தான் குறிக்குது. ஆதி காலத்தில் அந்த ஊரோட பெயர் திருவேரகம்னு இருந்துச்சு. அது காலப்போக்கில் ஏரகரம்னு மாறிடுச்சு. முன்னொரு காலத்தில் முனிவர்கள் தவம் செஞ்சப்போ அவர்களுக்கு இடையூறா அசுரர்கள் இருந்ததுனால சிவபெருமானை வேண்டினாங்க. அப்போ சிவபெருமான் பூலோகத்துக்கு முருகப்பெருமானை அனுப்பி வச்சாரு. அப்போ முருகப்பெருமான் சிவன் கிட்ட, நான் பூலோகத்துல எங்க தங்குறதுன்னு கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான் பூலோகத்துல ஒரு அம்பை விட்டு அந்த அம்பு விழுந்த இடத்துல தங்கிக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போதான் அந்த ஊரோட பெயர் ஏரகம்னு உருவாகுது. அதாவது ஏரகம்னா ஏர் விழுகும் மண் கலப்பை அந்த மண்ணில் குத்தி இடம் கொள்றது போல அந்த அம்பு விழுந்த இடம் ஏர் போல அகம் கொண்டதா ஏரகம்னு உருவானது. அகம்னா இடம்ங்கிற ஒரு பொருளை குறிக்குது. இது முருகப்பெருமானோட இடமா அமைஞ்சதுனால 4ஆம் படை வீடுனே குறிக்கப்படுது. சிவனுக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்ச இடமும் இந்த திருவேரகம் தான். செயற்கை மலையில் இந்த கோவில் அமையணும்னு தான் இந்த கோவில் சுவாமி மலையில் கட்டப்பட்டு தான்.